நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, இந்த கோழி வளர்ப்புல நம்ம ஈடுபட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆர்வம் சின்ன வயசுல இந்த கோழி வளர்க்கக்கூடிய நாங்க பிறந்தது பாத்தீங்கன்னா, ஒரு கிராமப்புறம். அப்ப வீட்டுக்கு வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கோழி ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில ஒரு 5, 6 இந்த மாதிரியான எண்ணிக்கையில வீட்டு முறையில வளர்த்துட்டு இருப்பாங்க. நான் 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல இப்போ பாத்தீங்கன்னா நாட்கள் வளர வளர இந்த கிராமப்புறங்கள்ல கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிடுச்சுங்க. அதாவது நான் சொல்றது வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகளை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலயே அந்த கோழிகளோட ஒரு ஆர்வம், அதனோட தாக்கம் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆஃப்டர் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு எனக்கு வீட்டு முறையில நம்ம வளர்க்கணும், ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா, நாங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல நமக்கான ஒரு சின்ன இடம் உண்டு, தோட்டம். அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொய்யா மரம், எலுமிச்சஞ்செடி, பலா மரம் இந்த மாதிரி சில மரங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்திலேயே இந்த மாதிரி கோழிகள் வளர்க்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வம் தான் என்னை தூண்டுச்சு. நண்பரை அணுகுனதுல ஒரு 2, 3 பெருவிடை கோழியை நான் தேர்ந்தெடுத்தேன். வீட்டுல வச்சு வீட்டு முறையில நான் வளர்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகள்னும் போது எனக்கு ஒரே ஒரு பயன் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, வீட்டு தோட்டத்துலங்க சின்னதா ஒரு பாம்பு, ரொம்ப சின்ன சைஸான பாம்பு வீட்டுல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல அந்த பாம்பு போயிட்டு இருக்கு போல. பெட்டை கோழிகள் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த பாம்பை கொத்தி தீவனமா தின்னுடுச்சுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த கால் வச்சிருந்தோம் அப்படின்னா அது விஷத்தன்மையா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும். அதே மாதிரி தேல், இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி ஆன விஷயங்கள், பூரான், ஸோ இந்த மாதிரியான தீவனங்கள் எல்லாமே என்னோட வீட்டு தோட்டத்துல இருந்து கோழிகள் அந்த மாதிரியான ஜந்துக்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே எஃபர்ட் எடுத்து இது பண்றாங்க. இது கோழி வீட்டு முறையில நாட்டுக்கோழி வளர்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நான் சொல்றேன். சில நண்பர்கள் வீட்டு முறையில மாடியில கூண்டு முறையில நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. நான் ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது தோட்டத்துல மார்னிங் ஆச்சு அப்படின்னா தோட்டத்துல திறந்து விட்டுருவேன். மாலை நேரங்கள்ல மறுபடியும் கோழி அடைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் வளர்க்கறதுனால எனக்கு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த முட்டைகளும் எனக்கு அந்த கோழிகள் கிட்ட இருந்து வருது. ஸோ பெரும்பாலும் நான் வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகளை இறைச்சிக்காக மட்டும் இது பண்ண மாட்டேன். முட்டை தேவை இதுல இருந்து என்ன குடும்பத்துக்கு